வணக்கம். 2 தினங்களாக மனசுக்குள்ளே ஒரு சோகம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து செய்த ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டானுங்க. ஈரான் எப்படி சும்மா இருப்பான்? அவன் கிளம்பிட்டான், அவ்வளோதான். அவனால் முடிஞ்ச வரைக்கும் அவன் நாடே அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு அழிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த உயிருக்கெல்லாம் விலையே இல்லாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா? யாரோ ஒருத்தர் தற்குறித்தனமான முடிவுகளாலையும் எவனோ ஒருத்தனோட பழிவாங்கும் நிலையிலையும் அன்றாட வாழ்க்கையில் ஏதோ சின்ன சின்ன சந்தோஷங்களை பார்த்து வாழ்ந்துட்டுருக்க அந்த ஒரு சின்ன சின்ன உயிர்கள் எல்லாம் எப்படி பாதிக்கப்படுது பாருங்களேன். ஈரான் ஒரு முடிவோடு இறங்கி வேலை செஞ்சிட்ருக்கான். ஒன்றும் பண்ண முடியாது இனிமேல். இது ஆண்டவனாக இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த ஆண்டவன் தான் இந்த பிரபஞ்சத்தின் கோளாறுகளையும் சரி செய்யணும். என்ன செய்யப்பான்னு தெரியல. என் பையன்கிட்ட கூட பேசுகிறேன், என்னடா அப்படின்னா, ஆமாம்மா இருந்தால் கூட நாமளும் அவ்வளோ சேஃப்டியான பிளேஸில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்கிறான். சடனாக அவனோட கோபம் திரும்பி எங்கே வேணாலும் எதுவும் நடக்கலாம். இந்தியாலாம் என்ன ஜுஜிபி அவங்களுக்கு தூக்கி 2 குண்டை போட்டு முடிச்சு விட்ருவானுங்க. முடிஞ்சால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். யாருக்காக யாரை சாக வேண்டியிருக்கு பாருங்கள். ஒரு தலைமையில் இருக்கிறவங்களோட அறிவும் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு அறிவுபூர்வமான செயல்பாடு இருக்கிறவனாக தானே இருக்கணும். தலைமை அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அந்த இடத்துல இருக்கோன்னா நம்மளோட ஒரு செயலும் மித்த உயிர்களையும் எல்லாத்தையுமே யோசித்து செய்கிற ஒரு விஷயமா இருக்கணும். அசால்ட்டாக பண்ணிவிட்டு முடிச்சிட்டானுங்க. இதை பற்றி என்ன பேசுகிறது? எப்படி இது அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இதெல்லாம் புரியுமா, தெரியுமா? தெரியாது. ஏதோ இது பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் திடீர்னு சாவு வர்றப்ப தான் தெரியும். குண்டு விழுகிறப்ப தான் விழுந்து அவங்க சாகுறப்ப அவங்களோட வாழ்க்கையை ஸ்தம்பிச்சு போயிடுது இல்லையா? அவங்க செய்த பாவம் அந்த நாட்டுக்குள்ளே அவங்க வாழ்கிறது தானே. இல்லை, இப்போ நமக்கே கேரண்டி கிடையாது, நமக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற நிலமையில தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அவனோட பார்வை கொஞ்சம் திரும்பி இங்கே என்ன செஞ்சானுங்க, ஏது செஞ்சு வச்சுருக்கானுங்க நம்ம ஆட்கள்னு தெரியல. கோபம் திரும்பினுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களாம் சந்தோஷமாக வச்சுக்குவோம். யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்றதெல்லாம் என் கொள்கை. அதை மீறி என்னால் யாரும் காயப்படுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இருக்கக்கூடாது இறைவா. எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம்.